தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை அறிவாலயத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள். வணக்கம் சாரா. அதாவது திமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது திமுகவினுடைய தலைமை அலுவலகமான சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு கட்சியினுடைய பல்வேறு பணிகளை ஒருங்கிணைப்பது மற்றும் அமைப்பு ரீதியாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளை கண்காணிப்பது மற்றும் மாவட்டம் வாரியாக மாவட்ட செயலாளர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டது இந்த ஒருங்கிணைப்பு குழு. இந்த ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்த வரைக்கும் 5 அடங்கிய குழுவாக பார்க்கப்படுகிறது. அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KN நேரு, ஏவவேலு மற்றும் அமைப்பு செயலாளர் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அடங்கிய 5 கொண்ட குழு திமுகவினுடைய கட்சி ரீதியாக எடுக்கப்படக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை பின்தொடர்வதற்காக இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் வாயிலாக திமுகவினுடைய பல்வேறு அணிகளை ஒன்று திரட்டி அதாவது கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு அணிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திமுகவினுடைய சுற்றுச்சூழல் பிரிவு அணி, அதாவது மேற்கொண்டு தகவல் தொழில்நுட்ப அணி, மேலும் விளையாட்டு பிரிவு அணி ஆகிய 3 அணிகளுடன் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு வருது. குறிப்பா இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முக்கிய காரணம் அமைப்பு ரீதியாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை, மேற்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் அதாவது கடந்த வாரம் அமைச்சரவையில மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேற்கொண்டு இந்த கூட்டத்திற்கு பிறகு இன்னும் ஓரிரு வாரங்கள்ல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். மேற்கொண்டு வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய அணிகளுடனான ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு மாவட்ட செயலாளர்களுடைய மாற்றம் குறித்தான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.